மனம் திரும்பி உள்ள வந்தவனை காட்டிலும் சலுகைக்காக உள்ள வந்தவன் அநேகர் ஆயிட்டாங்க. மனம் திரும்பி உள்ள வந்தவனே கூட ஒப்பத்துக்கு ஒப்ப சலுகைக்காக உள்ள வந்தவன் இருக்கிறான். இவன் மனம் திரும்பினானா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. எல்லார போல கையடிப்பான், எல்லார போல நிற்பான். ஆனால் கனியை தேடி ஆண்டவர் வரும்போது கனியற்ற அத்திமரமே உன்னை நான் சபிக்கிறேன்னு சொல்லி சபிக்கிற வர்க்கம் இது. அவர் இதுவரை கண்ட இயேசு அல்ல, அவர் இப்பொழுது பார்க்கிறது. இதுவரை கண்ட காட்சி அல்ல, இப்பொழுது பார்க்கிறது. இதுவரை கண்ட மகிமை அல்ல, அருவ மலையிலே அவன் தேவனை கண்ட அந்த முகம் அல்ல, இப்பொழுது அவன் காண்கிறது. அவன் பார்த்தவுடனே செத்தவரை போல விழுகிற அளவிற்கு அவருடைய மகிமை இருந்தது. சீனாய் மலையில 30 லட்சம் பேர் கூடி நிற்கிறார். என் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வரும்போது மோசே இடத்துல சொல்றார், மோசே போய் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் 3 ட்ரிப் மோசேயை கீழே அனுப்புறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை நாம் வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை குறித்த காரியங்களை தேவன் இயேசுவுக்கு வெளிப்படுத்தினதை ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி பத்மு தீவிலே யோவானுக்கு அதை வெளிப்படுத்தினார். 7 ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்தியை, 7 சபையின் தூதர்களுக்கு ஆண்டவர் செய்தியை யோவான் மூலமாக கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் மரித்த பிறகு ஆண்டவர் உலகத்திலே ஊழியத்தை முடித்து ஆண்டவர் பரமேறி போகும் பொழுது எல்லாரும் நினைத்தார்கள் கர்த்தருடைய வருகை உடனே இருக்கும் என்று எல்லாரும் நினைத்து அதற்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் போன உடனே அவர் உடனே திரும்பி வருவார் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் வரல. அல்லேலூயா. ஆண்டவர் இதுவரைக்கும் வரல. அவர் போய் 2000 கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு இல்லையா. 1990 வருஷம் வந்தாச்சு அந்த ஹிஸ்டாரிக்கல் படி இல்லையா. ஆனால் அன்று முதலே அவர் சீக்கிரம் வருகிறார், சீக்கிரம் வருகிறார், சீக்கிரம் வருகிறார்னு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நானும் அதுதான் பிரசங்கம் பண்றேன். ஆனால் ஆண்டவர் இதுவரை வரவில்லை. ஆனால் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்போ சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் தானியேல் உபவாசம் இருந்து தன்னை வருத்தி அவன் தேவ சமூகத்திலே எங்களுடைய சிறையிருப்பு எப்பொழுது மாறும், எங்களுக்கு எப்பொழுது ஒரு விடிவு வரும் என்று சொல்லி அவன் சிறையிருப்பு நாட்களிலே இருந்து எரேமியா தீர்க்கதரிசி 70 வருஷம் முடிவிலே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பவும் எருசலேமுக்கு வந்து எருசலேமிலே யதாஸ்தானப்படுத்தப்படுவார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை தானியேல் வாசித்து அந்த 70 வருடம் ஆக போகிறது, இதுவரையிலும் அதற்கேற்ற காரியங்கள் எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி தானியேல் மிகவும் வருந்தினவனாய் அவன் தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்த தொடங்கினான். 21 நாட்கள் அவன் உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே அவன் காத்திருந்த பொழுது கர்த்தர் கபரியேல் தூதன் வழியாக ஆண்டவர் இனி நடக்க போகிற காரியங்களை தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து சொன்னீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மேசியா வருகிறது, மேசியா சங்கரிக்கப்படுகிறது. மேசியா சங்கரிக்கப்படுகிற நாளின் காலம் 69 வார இறுதியிலே மேசியா சங்கரிக்கப்படுவார். அதன் பிறகு 1 வார காலம், அந்த 1 வாரத்துக்கு பிறகு மீண்டும் சபை என்ன இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். இந்த இடைப்பட்ட காலம் இவைகள் எல்லாமே புதை பொருளாக தானியேல் தீர்க்கதரிசி எழுதினான். காரணம் ஆண்டவர் சொன்னார், தானியேலே நீ என்ன செய்ய வேண்டும், நீ கண்ட தரிசனங்களை எழுதி முத்திரையிடு. முத்திரையிடுத்து கொண்டு என்ன செய், நீ நித்திரை செய். உன் கடைசி நாளிலே உன் வீதத்துக்கு நீ எழும்பும் போது உனக்குரிய பங்கை பெறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் தானியேலுக்கு அந்த வார்த்தைகளை எல்லாம் முத்திரையிட்டார். அதிலே ஆண்டவர் வெளிப்படுத்தினது, இனி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரப்போகிற சமயத்திலே புதிதாக உருவாகக்கூடிய ராஜ்யம், இதுவரை இருந்ததும் அழிந்ததும் இப்போது இல்லாததும் இனி வரப்போகிறதுமான ஒரு ராஜ்யம்,
ஒரு பொருளாதார மாற்றம், ஒரு விஞ்ஞான மாற்றம், ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, ஒரு மிருகத்தினுடைய ஆட்சி, இந்த காரியங்களை எல்லாம் தானியேலுக்கு ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக வெளிப்படுத்தினார். அதிலே காலங்களை எல்லாம் மாற்றி காலங்களை உண்டாக்குகிற கர்த்தர் எந்த நாட்களிலே அவைகள் சம்பவிக்கும் என்கிறதை ஆண்டவர் முத்திரை போட்டு தானியேலத்திலே முத்திரையிட சொன்னார். அப்ப சொன்னார் ஆண்டவர், அநேக ஞானவான்கள் இதை ஆராய்ந்து 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 கண்டுபிடிப்பார்கள், அதனால நீ என்ன செய்யணும், முத்திரையிட்டு வச்சிரு அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் பத்மதீவிலே, அதாவது டொனிமியஸ் ராஜாவின் நாட்களிலே அவன் நீரோ மன்னனை போல மிகவும் கொடிய ஒரு ஆட்சியை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்து கொண்டு வந்தான். சபை சவுல்னால் சிதறடிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சபை வளர்ந்து பெருகினது. எருசலேமிலே தேவனுடைய சபையை ஆண்டவர் அங்கே வைத்திருக்க விரும்பவில்லை. அங்கே சவுலை ஆண்டவர் எழுப்பி சபையை சிதறடித்து சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவடைய தொடங்கினது. இல்லைன்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கு எருசலேமில் தான் உட்கார்ந்து இருப்போம். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் உபத்திரவம் வந்தபோது சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் தெரிந்து சமாரியா பட்டணம் முழுவதிலுமே போய் என்ன செஞ்சாங்க, எல்லா இடத்திலும் சுவிசேஷம் அறிவித்தாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சமாரியாவுக்கு போய் அங்கே மிகப்பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்து அந்த ஜனத்துக்கு பட்டணத்துக்கு என்ன உண்டாயிற்று, மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. சபை இப்படி வளர்ந்து வருகிற பொழுது அங்கே உபத்திரவம் வருகிறது. எருசலேம் சபையிலே அப்போஸ்தலர்கள் தவிர வேறு யாரும் இல்லை, எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது யோவானை ஈஜியன் கடலிலிருந்து ஒரு 50 மைல் தூரத்தில் இருக்கிற பத்மு என்கிற தீவிலே சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள். யோவான் தனிமை சிறையிலே அந்த தீவுக்குள்ளே அந்த வனாந்தரத்திலே இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளான வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளானான். அப்பொழுது ஒரு இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம் அவனை எண்ணத்தை சந்திக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இதுவரை பார்த்திராத ரூபத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே அவனுக்கு வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கும் பொழுது இதுவரை நாங்கள் கண்டது கேட்டது தொட்டு பார்த்ததுமான அந்த மகிமையை குறித்து சாட்சி கொடுத்த யோவான் இப்பொழுது தேவகுமாரனின் சாயலிலே இயேசுவை பார்க்கிறான். அல்லேலூயா. அவர் 7 நட்சத்திரங்களை வலங்கரத்திலே பிடித்து 7 பொன் குத்துகள் மத்தியிலே அவர் நீண்ட நிலையங்கி தரித்தவராய், மார்பில் பொன்கச்சை அணிந்தவராய், சிரசும் மயிரும் பஞ்சை போன்ற வெண்மை உடையவராய், முகம் சூரியனை போல் பிரகாசம் உள்ளவராய், கண்கள் அக்கினி ஜோலையாய், பாதங்கள் வெண்கல சுத்தமான பிரகாசமான வெண்கல பாதமுடையவராய், பெருவெள்ளத்தில் இரைச்சல் போல சத்தமுடையவராய், இருபுறம் கருக்குள்ள பாவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை பிரகாசமாய் பேசுகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் அப்படியே முகங்குப்புற விழுகிறான். அல்லேலூயா. அவன் இதுவரை கண்ட இயேசு அல்ல, அவன் இப்பொழுது பார்க்கிறது. இதுவரை கண்ட காட்சி அல்ல, இப்பொழுது பார்க்கிறது. இதுவரை கண்ட மகிமை அல்ல, மறுரூப மலையிலே அவன் தேவனை கண்ட அந்த முகம் அல்ல, இப்பொழுது அவன் காண்கிறது. அவன் பார்த்தவுடனே செத்தவரை போல விழுகிற அளவிற்கு அவருடைய மகிமை இருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் 7 சபைகளுக்கு வாசிக்கலாம் அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேசின சத்தத்தை கேட்க நான் திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொன்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்ட. வாசிங்க, அதில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், பிந்தினவரும் முந்தினவரும், நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்கிற சபைகளுக்கு நீ எழுது. ஆசியா மைனரிலே அந்த நாட்களிலே ஆசியா மைனரில் இருந்த 7 பட்டணங்களில் இருந்த 7 சபையின் தூதர்களுக்கு 7 சபையின் மூப்பர்களுக்கு ஆண்டவர் இந்த செய்தியை சொல்லுகிறார். இந்த 7 சபைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு சபையை குறித்து நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன்.
அவர் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் செய்தியை கொடுக்கும் பொழுது 2 சபை பிலதெல்பியா சிமிர்னாவிலே ஆண்டவர் குறைகளை காணவில்லை. அதே நேரத்தில் அவர் எபேசுவிலே குறையை காணுகிறார், சர்தையிலே குறையை காணுகிறார், அந்த தியத்தீராவில் குறையை காண்கிறார், பெர்கமுல குறையை காண்கிறார். எல்லா சபையிலும் ஆண்டவர் பார்த்துட்டு இவர்கள் எல்லாரும் அழிந்து போகிறதை கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த சபைகள் இன்ன காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டும். இவர்கள் எல்லாருமே ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். ஆனால் முதல் நாளில் நான் மனம் திரும்புதலை குறித்து நான் உங்களிடத்தில் சொன்னேன், சில காரியங்களை உங்களிடத்தில் சொன்னேன். மனம் திரும்பவில்லை என்றால் என்ன சம்பவிக்கும்? நேற்றைய தினத்தில் சொன்னேன், விசுவாசத்தை விட்டு வழுகி போனால் என்ன சம்பவிக்கும் என்று. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜீவ புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதின பெயரை கிறுக்கி போடுகிற அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறபடியினால் ஆண்டவர் எழுதின பெயரை கிறுக்கி போடாமல் இருக்கிறதுக்காக பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாசித்த சபையிலே, தியத்தீரா சபையிலே வாசிக்கலாம். அந்த வசனத்தை முதல்ல நாம் எடுத்து வாசித்த அதே வசனத்தை வாசிக்கலாம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். போதும். இந்த சபை பார்க்கும்போது குறை இருக்குதா? இந்த சபையை பார்க்கும்போது குறை இருக்கிறதா? இந்த மனுஷனை பார்க்கும்போது குறை இருக்கிறதா? ஒரு சபையில், ஒரு பூரணப்பட்ட ஒரு சபையில் 7 நிலைகளில் விசுவாசிகள் இருப்பார்கள். 7 நிலைகளில் உள்ள விசுவாசிகளுக்கு 7 விதமான சூழ்நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கான செய்தி தான் 7 சபைக்கான செய்தி. 7 பரிபூரணம். தேவ பிள்ளைகள் பரிபூரணத்தை நோக்கி பயணிக்க வேண்டி இருக்கிறபடினால ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. அதனால தான் பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் குறை கண்டுபிடிக்க முடியாத பரிசுத்தவான்களும் தேவ சபைக்குள்ளே தான் இருக்கிறார்கள், நீதிமான்களும் தேவ சபைக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஆனால் நீதிமான்களைப் போல பரிசுத்தவான்களைப் போல இருக்கிறவர்களுக்குள்ளே இன்னும் சில கிரியைகளை அவர்கள் சீர்படுத்தாமல் இருக்கிறதையும் கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், காது விருத்த சேதனம் பண்ணினவன் கேட்க கடவன். தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னா செவி விருத்த சேதனம் பண்ணப்பட வேணும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா தேவ வசனம், தேவனுக்கு பிரியமானதை கேட்கிறத வேற ஏதாவது கேட்கிறதுக்காக இந்த செவி போச்சுன்னு சொன்னா செவி வழியே போகிற செய்தி உள்ளே வந்து உங்கள் இருதயத்தை தாறுமாறாக்கி விடும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆனால் ஜெயங்கொள்ளுகிறவனுக்காக கர்த்தர் சில மகிமைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் பொழுது காது உள்ளவன் அதை கேட்டு தன்னுடைய இருதயத்திலே அதை உட்கொண்டு அவன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே இந்த தியத்தீராவை எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் கிரியை ரொம்ப நல்ல கிரியை. அல்லேலூயா. நீ ஒரு பெஸ்ட், நீ எல்லாவற்றிலும் பெஸ்ட் ஆனாடு, நீ செய்கிற கிரியை பெஸ்ட், நீ எனக்கு செய்கிற ஊழியம் பெஸ்ட். அதுல எல்லாம் கர்த்தருக்கு என்ன இல்லை, குறை இல்லை. நீ செய்கிற கிரியை பெஸ்ட். நீ என்மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகம், நீ என்மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அதிகம். நீ சில பிரச்சனைகள் வரும்போது பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. நீ எனக்காக வைக்கிற பக்தி வைராக்கியம் அதிகம். நான் உன்னை குறித்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஆண்டவர் ஒரு புறத்திலே சொன்னாலும், ஆனால் அதற்கு உள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கிரியைகளை முன்ன நீ எனக்காக நிறைய பிரயாசப்பட்ட, முன்னால எனக்காக நிறைய ஓடுன, ஆனா இப்ப அதை காட்டிலும் ஓடுகிறாய், இப்ப அதை காட்டிலும் கிரியை செய்கிறாய், இப்ப அதை காட்டிலும் சுவிசேஷம் சொல்ற, இப்ப அதை காட்டிலும் ஜெபிக்கிற, இப்ப அதை காட்டிலும் கொடுக்கிற, இப்ப அதை காட்டிலும் உத்தரவாதமா இருக்கிற.
இப்ப ஒரு ராத்பகல் இல்லாம நீ அயராம எனக்காக உழைக்கிற, அது எல்லாம் நல்லது. அல்லேலூயா. அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னா, ஒரு சின்ன ஆளை உள்ள விட்டுட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எசபேல் என்னும் தீர்க்கதரிசி என்னுடைய ஊழியக்காரர்கள் விக்கிரக ஆராதனை செய்யவும் வேசித்தனம் பண்ணவும் அவர்களுக்கு போதித்து அவற்றை செய்யும்படி நீ சபையில் இடம் கொடுத்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. யெசபேல் இஸ்ரவேலுடைய பெண் அல்ல, ஆகாபுடைய மனைவி. யெசபேல் ஆகாபின் மனைவி. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்கும் போது, யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும், அதற்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 31 வாசிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரனத்தி யேசபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து போதும். அல்லேலூயா. இந்த யெசபேலை ஆண்டவர் ஏன் சபைக்குள்ள காட்டுகிறார்? யெசபேல் என்கிறது யெசபேலை அல்ல குறிக்கிறது. யெசபேல் என்கிறது ஒரு ஸ்பிரிட். அல்லேலூயா. யெசபேல் என்கிறது ஒரு ஆவி. அந்த ஆவி ஊழியக்காரருக்குள்ளே கிரியை செய்ய எந்த சபை இடம் கொடுத்து? ஆண்டவர் மேல் அன்புள்ள சபை, ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ள சபை, ஆண்டவருக்காக கிரியை செய்கிற சபை, ஆண்டவர் மேல் பொறுமையா இருக்கிற சபை, ஆண்டவருக்கு முன்பு செய்ததை காட்டிலும் இப்போ அதிகமாய் செய்கிற சபை. அல்லேலூயா. யெசபேல் கானானிய பெண் அல்ல, இஸ்ரவேலுடைய பெண் அல்ல. அவள் கானானிய பெண், பாகால் வணக்கம் உள்ளவள். அவள் எதை சேவிக்கிறாள்? பாகாலை சேவிக்கிறாள். நேற்றுக்கு நம்ம வாசித்தோம். நேற்றுக்கு நம்ம ஒரு காரியத்தை சொன்னேன். எலியா என்ன செஞ்சாப்புல? 850 தீர்க்கதரிசி சொல்லும்போது யாரு எலியா மிரட்டுறது? இந்த யெசபேல். அல்லேலூயா. இந்த யெசபேலுடைய வார்த்தையினால தான் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரே நான் இருந்தது போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்ன. அல்லேலூயா. இந்த யெசபேல் ஒரு ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் எங்க கிரியை செய்ய சபை இடம் கொடுத்துச்சு? தியத்தீரா சபையில கிரியை செய்ய சபை இடம் கொடுக்குது. இந்த யெசபேல் என்ன சொன்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா கவர்ச்சின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆடம்பரம்னு அர்த்தம். அநேக வசனங்கள் உண்டு. நான் நேரம் இருந்தால் இன்னைக்கு நான் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். நேரம் இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஒவ்வொரு வசனங்களையும் நான் வாசிப்பேன். ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதே போல இருக்கும். இவள் சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் மகள். இவள் இஸ்ரவேல் பெண் இல்ல. இவள் யாரு? பாகாலை வணங்குகிறவள். இன்றைக்கு தேவ சபை ஒரு இடத்துல தவறுது. ஒரு சபை இல்லை, 1000 சபைகள் இந்த மாவட்டத்தில் இருந்தாலும், இந்த மாவட்டம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாவட்டம், இந்த மாவட்டம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற மாவட்டம், இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார வலிமை உடைய காரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாவட்டம் ஒரு வளர்ந்த மாவட்டமாகும். இங்க இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க. அல்லேலூயா. ஏழைகள் இல்லையா? அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க ஒரு அளவுல எல்லாரும் பணக்காரங்க, அரசாங்க கணக்குப்படி, என்னுடைய கணக்கு இல்லை. ஆனால் இவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் ஒரு வழியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செஞ்சாலும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் இந்த ஜனங்களின் மேல் இருக்கிறது. காரணம், லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரே இடத்தில் வசிக்கிறது. எங்க? இந்த மாவட்டத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவ நாடுகள்ல இருப்பாங்க, கிறிஸ்தவ நாடுகள்ல இருப்பாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்தியா போல
ஒரு மத கலாச்சாரம் உள்ள, மத பண்பாடுள்ள, மத அடிமைத்தனம் உள்ள, ஜாதி அடிமைத்தனம் உள்ள ஒரு நாட்டிலே ஒரு மாவட்டம் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை வைத்துக்கொண்டு முன்னே நிற்கிறேன்னு சொன்னா அது சாதாரண விஷயம் அல்ல, அது அசாதாரணமான விஷயம். அல்லேலூயா. அப்படின்னா இந்த மாவட்டத்தில் என்ன குறைஞ்சிருக்கணும்? கிரைம் குறைஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த மாவட்டத்தில் என்ன இருந்திருக்கணும்? 10-12 லட்சம் கிறிஸ்தவங்க இருக்கிற மாவட்டத்தில் என்ன இருந்திருக்கணும்? தேவன் மகிமையா வீடுகளில் உலாவி கொண்டிருக்கணும் இல்லையா? அப்ப பாளையம் எல்லா வீட்டிலும் சுத்தமாக இருந்தா தேவன் பாளையமெங்கும் உலாவுகிற கர்த்தர் எல்லா இடங்களிலும் உலாவுவார். அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? விசுவாச குறைச்சல், பரிசுத்த குறைச்சல் எங்க இருக்கு? வெளிப்படுத்துற விசேஷத்தில் வாசிக்கிறோம், அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்யும் போது பாலாக்கும் அருவருப்பு எங்க வரும்? சபைக்குள்ள வரும். அது எங்க? எருசலேம் சபையில, இங்க இல்ல. ஆனால் இப்பொழுது பாலாக்கும் அருவருப்பு எங்க வந்திருக்கிறது? தேவ சபைக்குள்ளே வந்திருக்கிறது. சில ஊழியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும்னு சொன்னா ரொம்ப ஆடம்பரமா நடக்கும். ஊழியங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆடம்பரமா இருக்கும், ரொம்ப மிகைப்படுத்துவாங்க. யார? ஊழியக்காரனை, கர்த்தரை அல்ல. ஊழியக்காரனை அல்ல, ஊழியக்காரனை கர்த்தரை அல்ல. கர்த்தரை மிகைப்படுத்துகிறது கொஞ்சம், ஊழியக்காரனை மிகைப்படுத்துகிறது அதிகம். ஊழியங்கள் ரொம்ப ஆடம்பரமா இருக்கும், ரொம்ப டாம்பிகமா இருக்கும், ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும். கவர்ச்சி இருக்கிற இடத்துல என்ன உண்டு? பாவம் உண்டு. கவர்ச்சியில் என்ன உண்டு? பாவம் உண்டு. செழுமையில என்ன உண்டு? பாவம் உண்டு. செழுமை வரும்போது என்னது? நிர்விசாரம் உண்டாகும். சோதோமின் பாவம் என்ன? ஆகார திரட்சியும் நிர்விசாரமும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராத்திரி 2 தூதர்கள் வருகிறார்கள். தூதர்கள் வந்த உடனே லோத்துக வீட்டுக்கு போறாங்க. லோத்துக வீட்டுக்கு போகும்போது தூதர்களை கண்ட உடனே அந்த ஊரில் உள்ள பெரியோர் முதல் சிறியோர் வரை அத்தனை பேரும் லோத்துவின் வீட்டுக்கு முன்னால வந்து, இப்ப 2 ஆம்பளைங்க வந்தாங்க, அவர்களை அறியும்படி அவர்களை உன்னுடைய வீட்டுக்கு வெளியே கொண்டு வான்னு சொல்லி லோத்தை நெருக்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் சோதோமின் பாவம் எப்படிப்பட்ட பாவம்? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் புணர்வது சட்ட பாதுகாப்போடு நடக்கிறது. அல்லேலூயா. மேலை நாடுகளில் ஒருத்தன் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா இவர்களை ஆதரித்தால் தான் முடியும். இந்தியாவிலேயே சில கேஸ் எல்லாம் போட்டாங்க, ஆனா இந்தியா அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆணோடு ஆண் திருமணத்துக்கு இந்தியாவில் கூட அப்ளிகேஷன் போட்டாங்க. இங்க நடக்கல. அந்த திருமணம் நேபாளத்தில் நடந்தது. ஆமென். நான் சமீபத்தில் நேபாளத்துக்கு போயிட்டு வந்தேன், சொன்னாங்க எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்டிலேயும் ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் அவலட்சணமான காரியங்களை செய்கிறவர்கள் வெளியூர்ல இல்ல, வெளிநாட்டில் இல்ல, நம்ம ஊர்லயும் இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். சோதோமின் பாவத்தினால் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? சோதோமை அழித்தார். நான் முதல்ல சொன்னேன், கப்பர்நகூமை ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றார்? உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகளை கண்டு நீ மனம் திரும்பி இருந்தா சோதோமுக்கு நான் செய்யறது லகுவா இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. இங்க திருமண காரியம் வரும்போது எசபேலுடைய கேரக்டர் எடுத்துடுறாங்க நிறைய பேர். ஆவிக்குரிய நிலையில வளர்க்கிற பிள்ளைகளை கூட ஒரு குறிப்பிட்ட நல்ல சம்பந்தம் வந்துட்டுன்னு சொன்னா அவங்க விரும்புகிறபடி என்ன செஞ்சிருவாங்க? கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைய ஒரு ஆவிக்குரியவன் இல்லாதவனு கட்டி கொடுப்பாங்க, நல்ல நல்ல சம்பந்தமா இருந்தா. அது எங்க நடக்குது? தேவ சபைக்குள்ளே நடக்கிறது. அல்லேலூயா. 30 வருஷம் 40 வருஷம் பாரம்பரியமா இருக்கிறவங்க கூட ஒரு திருமணம் வரும் பொழுது அவங்க ஊழியக்காரனையோ யாரையும் ஆலோசிக்காமல் அவர்களுக்கு நல்லதா இருந்தா அது யாரா இருந்தாலும் கட்டி கொடுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? அவர்களை நாங்கள் எங்கள் வழிக்கு கொண்டு வந்து விடுவோம். நடக்குமா? கர்த்தர் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இயேசுவிடத்திலே வர முடியாது. இது வேத வசனம். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பிதா இழுத்து கொண்டபடியினால் இயேசு கிறிஸ்து மூலமாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையையும் அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று யாரால் கூப்பிட முடியும்? இயேசு மட்டும்தான் பிதாவை கூப்பிட முடியும். ஆனா அந்த உரிமை ஆண்டவர் யாருக்கு தந்திருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
ரோம சட்டத்தின்படி, ரோம வழக்கத்தின்படி புத்திர சுவிகாரம் எடுக்கிறவனுக்கு, ஒருவன் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிள்ளை, தத்து பிள்ளை எடுத்தான்னு சொன்னால் அவனுக்கு சொந்த பிள்ளைக்கு என்ன உரிமை எல்லாம் இருக்கிறதோ அந்த உரிமை அத்தனையும் தத்து பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று ரோம சட்டம். அல்லேலூயா. அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் சேர நமக்கு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புத்திர சுவிகாரம் உள்ளவனுக்கு என்ன உரிமை உண்டு? பரலோகத்தில் நீங்கள் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரரும். அல்லேலூயா, ஆமென். அந்த உரிமையை யார் தந்திருக்கிறது? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பரலோகத்தில் இந்த பொருள் இயேசுவுக்கு சொந்தம், ஆனால் அது நமக்கும் சொந்தம். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய விருப்பத்தில் இதை எடுத்து பாஸ்டர் கொடுக்க முடியாது. ஆமென். இதில் உரிமை எல்லாருக்கும் உண்டு. அப்படித்தானே? புத்திர சுவிகாரம், நம்ம எல்லாரும் யாரு? புத்திர சுவிகாரத்தால் மீட்கெடுக்கப்பட்டவர்கள். அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு உரிமையை கர்த்தர் யாருக்கு தந்திருக்கிறார்? சபைக்கு தந்திருக்கிறார். நம்ம எங்க மாறுகிறோம்? ஒரு திருமணம் வரும்போது விசுவாசியும் அபிசுவாசியும் திருமணம் செய்து பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். அல்லேலூயா. திருமண காரியம் கர்த்தரால் உண்டாகணும். மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அவர் ஒருவனை அல்ல, 12ஆம் வசனம் நினைக்கிறேன், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் பரிபூரணமாக இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெரும்படிக்கு தானே. அப்ப ஆண்டவரிடத்தில் ஆவி பரிபூரணமாக இருக்கும்போது அவர் படைத்த மனுஷன் பரிபூரணமாக இருந்து தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெற்று இந்த பூமியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் குடும்பங்களை உருவாக்கினார். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவனும் ஒரு ஆவிக்குரிய இல்லாத ஒருவர் திருமணம் பண்ணினால் 2 பேரோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் போராட்டம் வரும். 2 பேருக்குமே அந்த போராட்டம் இருக்கும். இவங்க பிடிக்கிற சரின்னு சொல்லுவாங்க, இவங்க பிடிக்கிற சரின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு விசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் திருமணம் பண்ணி கொண்டால் விசுவாசியோட நிலை அவிசுவாசியை காட்டிலும் செத்ததா இருக்கும். ஏன்னு சொன்னா கிரியைகள் வெளிப்படாது. அல்லேலூயா. ஒரு அவிசுவாசியான ஒரு புருஷன் ஒரு விசுவாசியான வீட்டில் ஒரு ஸ்திரியை திருமணம் பண்ணி இருந்தா அந்த ஸ்திரீ தன்னுடைய நடக்கையின் மூலமாக அந்த அவிசுவாசியான புருஷனை ஆதாயப்படுத்தி கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சரிதானே? சரிதானே? சிலர் ஊழியத்துக்கு போவாங்க, அவர் கொஞ்சம் குடிகாரனா இருப்பார், பிள்ளைங்க கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்காதான் இருக்கும். ஆனால் இது ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடு கூட வச்சு கொடுக்காம போறவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. இவங்க எப்படி இந்த ஆத்மாவை ரட்சிப்பார்கள்? இவங்க எப்படி இந்த ஆத்மாவுக்காக விலை கொடுப்பார்கள்? இவர்கள் தங்களுடைய கிரியைகள்னால யார் ஆதாயப்படுத்தி இருக்கணும்? தன்னுடைய புருஷனை ஆதாயப்படுத்தி இருக்கணும், தன்னுடைய பிள்ளையை ஆதாயப்படுத்தி இருக்கணும். இவர்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் சொந்த குடும்பத்தையோ பாழாக்கி விட்டார்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் காட்டுகிற அன்புல 100ல் 1 அந்த புருஷன்ட்ட காட்டி தான் அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அல்லேலூயா. நான் இவ்வளவு மோசமாக இருந்த பிறகு என் மனைவி எவ்வளவு தெய்வீக குணம் உள்ளவளா இருக்கான்னு சொல்லி அவன் நிச்சயமாக இந்த நல்ல குணத்தை பார்த்து என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். இல்லையா? நடக்குதா? அது நடக்கல. இல்லை நடக்குதுன்னு சொல்லுங்களா? யாரோ ஒருத்தங்க விலை கொடுப்பாங்க. அல்லேலூயா. சிலர் விலை கொடுக்குறாங்க, சிலர் பொறுமையா இருக்கிறாங்க, அந்த ஆத்மாவை ரட்சிக்கிறாங்க, அந்த ஆத்மாவை தேவனுக்கு நேரம் வழிநடத்துறாங்க. என்ன செஞ்சாலும் பொறுமையாய் சகித்து கொண்டு இது எனக்கு மேல் வந்த சிலுவை, இந்த சிலுவையை நான் சுமந்து எப்படி ஆகிலும் இந்த ஆத்மாவை தேவன் எனக்கு தந்தார், இந்த ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வேன்னு சொல்லி சிலர் தியாகம் செய்து ரட்சிக்கிறார்கள். அல்லேலூயா. அது சபையில் இருக்கு. ஆனால் பெரும்பான்மை என்ன நடக்குன்னு சொன்னா இந்த 2ம் இப்ப சபைக்குள்ள வந்தனால சபைகள் மாய்மாலத்துக்கு நேராக போக ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்னும் தெளிவாக சொல்றேன். கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி என்ன செஞ்சாரு? அவங்க அம்மா மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ஹெலினா மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர் தான் ராஜா. ரோட்டில் எல்லாரும் என்ன செஞ்சாரு? ரோமர்களே எல்லாருமே என்ன செய்யணும்? கிறிஸ்தவனா மாறணும், இல்லைன்னு சொன்னா அரசாங்கத்துடைய சலுகை உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னார். அப்ப அதனால எல்லாருமே என்ன செஞ்சு பார்த்தாங்க? நிறைய போராடி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க? சபைக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. சபைக்குள்ள வரும்போது சபை நிறையுது, சபை நடத்த இடம் இல்லை. இப்போ எந்த கோயிலெல்லாம் எடுக்கிறாங்க?
பாகால் கோயில்கள், என்னென்ன கானானி தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டார்களோ, நேபோக்குள்ளதா இருக்கட்டும், பேலுக்குள்ளதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அஸ்தரத்துக்குள்ளதா இருக்கட்டும், எல்லா ஆலயத்தையும் அப்படியே எடுத்து நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா எதை மாத்தல? அங்கே இருந்த விக்கிரகங்களை மாத்தல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல மனம் திரும்பி உள்ள வந்தவனை காட்டிலும் சலுகைக்காக உள்ள வந்தவன் அநேகர் ஆயிட்டாங்க. மனம் திரும்பி உள்ள வந்தவனே கூட ஒப்பத்துக்கு ஒப்ப சலுகைக்காக உள்ள வந்தவன் இருக்கிறான். இவன் மனம் திரும்பினானா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. எல்லார போல கையடிப்பான், எல்லார போல நிற்பான். ஆனால் கனியை தேடி ஆண்டவர் வரும்போது, கனியற்ற அத்திமரமே உன்னை நான் சபிக்கிறேன்னு சொல்லி சபிக்கிற வர்க்கம் இது. அல்லேலூயா. இப்ப இவனும் இருக்கிறான், அவனும் இருக்கிறான். இப்ப என்ன ஆச்சு? சபைக்குள்ள ஒரு பெரிய நெருக்கடி உண்டாகிறது. இப்ப இவனு கேட்கறான், எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் கேட்கறான். நாங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம், எங்களுக்கும் ஒரு மூப்பர் எங்களுக்கும் வேணும். ஆதி சபையில் அதான் நடந்தது. அப்போஸ்தலர்கள் என்ன செய்றாங்க? ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சபை வளர்ந்து பெருகுது. சபை வளர்ந்து பெருகும்போது என்ன உண்டாகுது? அங்க முறுமுறுப்பு உண்டாகுது. யூத ஸ்திரீகள், கிரேக்க விதவைகள் எல்லாம் சரியா நடத்தப்படவில்லை. ரொட்டி கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, சரியா பந்தி விசாரிப்பு இல்ல, ஆளை பார்த்து விளம்புறாங்க, வேண்டப்பட்டவங்க கொடுக்குறான், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கிரேக்கர்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? உங்களுக்குள்ளே சாட்சி உள்ள 7 பேரை கொண்டு வாருங்க. எங்க வேலை? பந்தி விளம்புறது, இந்த பரிமாறுறது, அங்க சைட்டு போடுறது, இங்க போடுறது எங்க வேலை இல்லை. எங்க வேலை உபதேசிக்கிறது, ஜெபம் பண்றது. அல்லேலூயா. எங்க வேலை உபதேசிக்கிற, ஜெபம் பண்றது. நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா, உனக்கு அது வசம் இது வசதி கண்டுறதில்ல, எங்க வேலை இல்லை. உங்களிலே நற்சாட்சி உள்ள 7 பேரை கொண்டு வாருங்க அப்படின்னு சொன்ன உடனே 7 பேரை கொண்டு வந்தாங்க. அதுல ஒருத்தன் ஸ்தேவான் அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமான வல்லமையாய் ஊழியம் செய்து தேவ சமூகத்திலே முதல் இரத்த சாட்சியாய் சேர்த்து கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. பிரச்சனை எல்லா இடத்திலேயும் உண்டு. ஆமென். பிரச்சனை எல்லா இடத்திலேயும் உண்டு. அது விசாரிக்கிறதுக்கு மூப்பர்கள் பார்த்துடுவாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் யாரு கேட்டா? கான்ஸ்டன்டைன் காலத்தில் கேட்டாங்க. அங்க என்ன ஆகி போச்சு? ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது சபை வளர்ந்து பெருகுச்சு. ஆனால் அங்க என்ன இல்லை? ஆவியானவருடைய கிரியை இல்லை. ஆவியிலே ஆரம்பம் பண்ணி, கலாத்தியில சொல்லுவார் இல்லையா, ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாமிசத்துல முடிக்க போறீர்களோ, புத்தி இல்ல கலாத்தியரே. அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆவியிலே ஆரம்பம் பண்ணி, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணி இப்பொழுது மாமிசத்திலே முடிக்க போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா. நீ ஆவியில தானே ஆரம்பம் பண்ணன, இப்ப நிக்கிறது எங்க? மாம்சத்துல. அல்லேலூயா. அப்ப ஆவியில ஆரம்பம் பண்ணனா ஆவியில தான் முடிக்கணும். ஆவியில ஆரம்பம் பண்ணா ஆவியில முடிக்கணும். நீ மாம்சத்துல ஆரம்பம் பண்ணாலும் ஆவிக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு போனா ஆவி வந்துடணும் உள்ள. அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. எபேசியர் 4:30 சொல்லுது இல்லையா, மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையிடப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்பட்ட நாளின் முத்திரையின் அடையாளமே என்னது? பரிசுத்த ஆவி. 144,000 பேருக்கு முத்திரையிடுவாங்க. எப்ப? உபத்திரவ காலத்தில். இப்ப இல்ல, அது அப்போ. ஆனா நமக்கு ஏற்கனவே முத்திரை இருக்கு. நம்ம எங்க போயிருவோம்? பரலோகத்தில். சபை எங்க செய்யறோம்? பரலோகத்தில் இயேசுவோடு கூட போயிரும். நம்ம 7 வருஷம் இளைப்பாறுவோம். பூமியில 7 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் உபத்திரவம், 3 வருஷம் மகா உபத்திரவம், அதன் பிறகு அருமையலகார யுத்தம், அதன் பிறகு 1000 வருஷம் அரசாட்சி. அல்லேலூயா. ஆமென். இப்போ தியத்தீரா சபை என்ன செய்து? நல்ல சபை எசபேல் என்கிற ஸ்பிரிட்டுக்கு உள்ள இடம் கொடுக்குது. அந்த ஸ்பிரிட் உள்ளவனுடைய கேரக்டர் என்னது? அவன் என்ன போதிக்க? அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுது? நீ விபச்சாரம் பண்ணினாலும் பாவம் அல்ல, வேசித்தனம் பண்ணாலும் பாவம் இல்ல, விக்கிரக துஜை சாப்பிட்டாலும் பாவம் இல்லை. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயங்களை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிற விஷயங்களில் பவுல் தெளிவா ஒரு அதிகாரமே எழுதியிருப்பார். அல்லேலூயா. இங்க தேவ சபைக்குள்ள எசபேல் என்கிற ஸ்பிரிட்டை யார் இடம் கொடுக்கிறா? தியத்தீரா சபை இடம் கொடுக்கிறது. அப்ப தியத்தீரா சபை இடம் கொடுத்ததுல ஒன்னு வேசித்தனம், தன்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரங்களுக்கு படைத்ததை புசிக்கிறதற்கும் போதனை செய்கிறதற்கு இவர் இடம் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆனா அவருடைய கண்ணுக்கு இது அற்பமான காரியம், கர்த்தருடைய கண்ணுக்கு மிகப்பெரிய காரியம். காரணம், சபை பாழாக்கப்படுகிறது. சபை பாழாக்கப்படுகிறது. சபை வஞ்சனைக்கு நேராக போகிறது. அல்லேலூயா. இதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னு சொன்னா, இந்த விபச்சாரம் அப்படின்னு சொன்னா, ஒருவர் ஒரு பொருளை கொடுத்து
ஒருவர் சுகத்தை தேடுவது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு பொருளை கொடுத்து, ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவர் ஒரு சுகத்தை தேடுகிறது விபச்சாரம். வேசித்தனம், ரெண்டு பேருமே பொருள் இல்லாம தங்கள் ஆவலை தீர்த்து கொள்ளுகிறது. திருமணமானவர்களும் திருமணம் ஆகாதவர்களும் தங்கள் கற்பு நிலையிலிருந்து மாறி இழிநிலையான வேசித்தனம் செய்கிறது. அதுக்கு பேர் தான் வேசித்தனம். விபச்சாரம் பொருள் கொடுத்து சுகம் அனுபவிப்பது. வேசித்தனம் ரெண்டு பேரும் தங்கள் இச்சைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாங்கள் இருக்கிற உடன்படிக்கையை மீறி வேறொரு நிலையில் போய் பாவம் செய்வது. இங்க ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்றதுக்கு யார் இடம் கொடுக்கிறா? இந்த தியத்தீரா சபை. அந்த ஸ்பிரிட் உள்ள வர்றதுக்கு இவங்க இடம் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மீட்பு திட்டத்தில் கர்த்தர் ரொம்ப தெளிவா வச்சிருப்பார். மீட்பு திட்டத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? ரொம்ப தெளிவா வச்சிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உபத்திரவ காலம் வரும்பொழுது முத்திரையை உடைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் சொன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பேரை ஆண்டவர் முத்திரையிட சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம் முதல். நீங்க எல்லாம் வாசிக்க வேண்டாம், நீங்க அப்படியே வாசித்தீங்கன்னு சொன்னா 8ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொரு கோத்திரத்திலேயும் ஆண்டவர் 12,000 பேர் 12,000 பேர் என்ன செய்வார்? ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேரை வச்சு 1,44,000 பேரை ஆண்டவர் முத்திரையிட சொல்லுவார். இவர்கள் அந்த நாட்களில் வருகிற 2 தீர்க்கதரிசிகளோடு ஊழியம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் மோசையின் பாட்டை பாடுவார்கள், கர்த்தருடைய பாட்டை பாடுவார்கள். இவர்கள் மோசையை பின்பற்றுகிறவர்கள். இன்றைக்கும் நீங்கள் எருசலேமில் போய் இயேசுவை அறிவிக்க முடியாது. நம்முடைய ஊரில் கூட இயேசுவை அறிவிப்பதற்கு நிறைய தடைகள் இருக்கிறது. ஒன்றுக்கு உட்கார்ந்திருந்தாலும் இயேசுவை அறிவிக்கிறதுக்கு இங்கே தடைகள் இருக்கத்தான் செய்கிறது இன்னைக்கும். ஆனால் நீங்கள் எருசலேமில் போய் இயேசுவை அறிவித்தீங்கன்னு சொன்னால் அடிச்சே கொண்டு போடுவானுங்க. இயேசுவை அறிவிக்க அவர்கள் விடமாட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் வெயிலின் வாலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே வாரும், மேசியா வாருன்னு இன்னைக்கு முட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். காரணம், அவனுக்கு தெரிந்தது மோசே. அல்லேலூயா. தேவனோடு முகமுகமாய் பேசின மோசே தான் அவன் பிலீவ் பண்றான். யோசேப்பின் மகன் இயேசு அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு பிலீவ் பண்ண முடியல. அப்படியானால் மகிமையின் தேவனை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அல்லேலூயா. இவர்தான் மேசியான்னு தெரிந்திருந்தா மகிமையின் தேவனை இவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். மிகவும் ஆழமான சத்தியம் அது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா, அவங்க விரும்பினபடி மேசியா வானத்திலிருந்தெல்லாம் கீழே வந்து உழல்ல. அல்லேலூயா. ஆமென். கண்களுக்கு முன்பதாகவே ராஜவம்சமாகிய தாவீதின் வம்சமாகிய யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஆண்டவர் வந்து பிறக்கிறார் இல்லையா, மரியாளோட வயிற்றில். அப்ப இதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. 30ஆம் வயதில் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒரே இடத்துல சங்கமித்து இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் ஆண்டவர் சொல்றார். வானத்தில் சத்தம் உண்டாகுது. ஆனால் ஆண்டவர் அது முதலே ஊழியத்தை ஆரம்பித்தாலுமே பலரும் என்ன செய்கிறாங்க, இவர் யாருன்னு தான் அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் கூட 12 சீசர்கள் எடுத்துட்டு கேட்பாரு சில நேரத்தில் இல்லையா, மருவமலைக்கு போகும்போது கூட கேட்பார் இல்லையா, ஆண்டவர் நீ எல்லாரும் என்னடா சொல்றாங்கன்னு கேட்பார் நைஸா. அவங்க சொல்லுவாங்க, உமர் எலியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசியில் ஒருத்தர் சொல்றாங்க, யோவான் சாணன்னு சொல்றாங்க, மக்கள் பல மாதிரி சொல்றாங்க. நீ என்னடா சொல்றேன்னு கேட்டாரு. டக்குன்னு பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொன்னார், டேய் வாய மூடுறா, இதை யாரு மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறார். ஆனா அவங்க யாரும் நம்பல, இயேசுவை கிறிஸ்து அப்படின்னு என்ன செய்யல, அங்கீகரிக்கல. பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மார்க்குவின் மேல் வீட்டில் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பிறகு, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நான் மீன் பிடிக்க போறேன்னு 7 பேர் போனான். அல்லேலூயா. அதுலேயும் ஒரு ஆள் நம்ம பேதுருவானாச்சு. அல்லேலூயா. இவங்க எல்லாம் இயேசு அவர் போயிட்டாரு. கொஞ்ச நாள் நல்லா சுற்றிட்டு நடந்தோம். 3.5 வருஷம் சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை. அவர் பாட்டு என்னத்தையா பண்ணிட்டு போவார், நம்ம பாட்டு கவலை இல்லாமல் போயிட்டு இருந்தோம். திடீர்னு 4 பேர் வந்தா, கொஞ்சம் பேர் வந்தானுங்க, அடிச்சானுங்க, பிடிச்சானுங்க, சிலுவையில் தொங்க விட்டானுங்க, அவர் பாட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ வேற அங்கே அப்பப்போ வர்றாரு. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஆவியானவருடைய பலன் இல்லாதனால, வாக்குத்தத்தமான தேற்றரவாளம் இல்லாதனால அவங்க எல்லாரும் அலைந்து திரிகிறாங்க. இப்போ யோசிக்கிறான்,
நேற்று வரைக்கும் இயேசு இருந்தார். சும்மா இருந்த 2 5 5 5 5 அப்போ 2 மீன் இருந்தாலும் 5000 பேருக்கும் பிரச்சனை இல்லை இல்லையா? 4 அப்பமும் சில சிறு மீன் இருந்தாலும் 7000 பேருக்கும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லைனாலும் வரிகட்ட பணம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அது மட்டும் இல்லை, அவருக்கு பின்னால் போகிற ஊழியம் செய்கிறவங்க வரக்கூடியவங்களோட செலவை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இப்படி ஆண்டவர் இதெல்லாம் செஞ்ச பிறகும் அவங்க ஏற்றுக்கிடலை. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அபிஷேகம் வந்த பிறகு 12 பேர் எழும்பி நிற்கிறாங்க இல்லையா? 11 பேர் எழும்பி நிற்கிறாங்க. பேதுரு எழும்பி நின்று சொல்கிறான், இஸ்ரவேல் வம்சத்தாரே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் எழுப்பி ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்துக்கு நிச்சயமாய் அறிய கடவர்கள். நேற்று கொஞ்ச நாளைக்கு முன்ன சொன்னா, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்ன 50 நாளைக்கு முன்ன சொன்னா, என்ன சொன்னாங்க? இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும். நம்ம எதை கேட்குறோமோ நாவில் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் இல்லையா? நாவில் சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம், சில ஆசீர்வாதங்கள் சில நன்மைகள் நமக்கு தடைபட்டுன்னு சொன்னால், ஆண்டவரே என்னை இங்கே வச்சிருக்கிறதுக்கு என்னை உயிரோட எழுத்துறன்னு ஜெபம் பண்ணுவோம். அப்படிலாம் ஜெபம் பண்ணுறவங்க நம்மிடத்தில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, உன்னை உலகத்தில் மகிமையாக வைக்க போகிறேன்னு நினச்சேன், ஆனால் நீ இங்கே தான் வாரேன்னு சொன்ன. உடனே ஒரு கேன்சரை போடுவார், உடனே வேற ஒரு இதை போடுவார், ஒரு ஆக்சிடெண்ட்டை போடுவார், எதையோ ஒன்றை போட்டு தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. நீ தானே கேட்ட. ஆமேன். லேயாளுக்கு பிள்ளை பிறக்குது, ராகேலுக்கு பிள்ளை பிறக்கலை. ஆமேன். அழகு கொஞ்சம் கூடனவா, கொஞ்சம் கௌரவம் ஜாஸ்தி. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் அழகு இருந்தோன்னு சொன்னால் கொஞ்சம் கௌரவம் ஜாஸ்தி இருக்கும். மற்றவங்களை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நம்ம தோல் கொஞ்சம் சிவப்பாக இருந்து மற்றவங்க தோல் கருப்பாக இருந்தால், சிவப்பு தோல் இருந்தது எப்போதுமே கருப்பை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நல்ல வேளை நான் அழகு இல்லாமல் ஆகிட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ அழகு இருந்தால் அழகு இல்லாதவளை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி நம்மளை அறியாமலே ஒன்று உள்ளே வந்துடும். நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்களை பார்த்தா கொஞ்சம் அப்படி வந்துடும். நல்ல பைசா இருக்கிறவங்க பைசா இல்லாதவங்களை பார்த்தா கொஞ்சம் அப்படி வந்துடும். இது எல்லாமே மனுஷனுக்கு தானாக வருகிற கேரக்டர். அல்லேலூயா. இப்போ லேயால ரொம்ப விரும்பித்தான் யாக்கோபு என்ன செஞ்சான், 7 வருஷம் இல்லை 7 வருஷம் சொல்லியிருந்தாலும் மனுஷன் வேற இருந்திருப்பார். அல்லேலூயா. ராகேலுக்காக அவன் லாபான் 7 வருஷம் இல்லை 70 வருஷம் சொல்லி இருந்தாலும் நம்ம ஆள் வேலை செஞ்சிருப்பாரு. அந்த அளவுக்கு கொஞ்ச நேரத்தில் பிரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. சிலது அப்படித்தான், இது வரைக்கும் 20 வருஷம் 22 வருஷம் 25 வருஷம் வீட்டில் பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. நேத்தொருத்த வந்து அன்பே ஆறுகிறேன்னு சொல்லுவான், அப்படியே போயிடும், வீட்டுக்கு வராது. அல்லேலூயா. பெற்றோருடைய அன்பை ஒரு செகண்டில் மறந்துடும். வீட்டில் ஒருவேளை இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, அன்பே ஆறுன்னு சொல்ல மாட்டாங்க. இது 2 வார்த்தை தான் அவன் சொல்லியிருப்பான், அவன் போயிடும். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன உண்டாயிரும். சில நேரத்தில் இப்படிலாம் இருக்குமான்னு தோணி விட்டுறேன். ஸ்தோத்திரம். இங்கே லேயாளுக்கு பிள்ளை பிறக்குது, ராகேலுக்கு பிள்ளை பிறக்கலை. லேயாள் எங்கே போய் யாக்கோபுட்ட என்ன சொல்கிறா, எனக்கு பிள்ளை கூட இல்லை என்றால் நான் சாகிறேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், உடனே யாக்கோபு கேட்குறான், நான் என்ன ஆண்டவரா, உன் கற்பத்தை தேவனெல்லாம் அடைத்து வைத்திருக்கிறார், நான் என்ன ஆண்டவரான்னு சொன்னான். சொல்லி சரி எப்படியோ ஆண்டவர் சரி போட்டுன்னு சொல்லி கடைசியில் பிள்ளையை கொடுத்தாச்சு. முதல் பிள்ளை பிறந்து 2வது பிள்ளை பிறக்கும்போது உயிரோட இருந்தாளா? பென்யமீன் பிறக்கும்போது இருந்தாளா? யாத்திரை தொடங்குது, பெத்தேலுக்கு வர்றாங்க. பெத்தேலுக்கு வர்ற வழியிலேயே ராகேல் கேட்டது போல் மரித்து போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கேட்கும்போது என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அல்லேலூயா. போட்டோம், அது போகட்டும். இங்கே தியத்தீரா சபையில் இங்கே விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிக்கிறதற்கு இடம் கொடுக்கிறார் ஆண்டவர். இங்கே நம்ம வாசித்தமில்ல வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். அங்கே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் கோத்திரம் அங்கே இருக்காது. 12 கோத்திரம் இருக்கும், அதில் எந்த கோத்திரம் இருக்காது, தான் கோத்திரம் இருக்காது. தான் கோத்திரம் ஏன் இருக்காதுன்னு சொன்னால், தானை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது தான் அங்கே உண்டு, மோசே ஆசீர்வதிக்கும் போது தான் அங்கே உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து முத்திரையிடும் போது
தான் அங்கே இல்லை. தானுக்கு பதிலாக யோசேப்பு கோத்திரம் அங்கே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நேரம் இல்லை, அதனால சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் படித்துக்கொள்ளுங்க அந்த வீட்டில் போய். அது காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் யோசுவாவை அழைத்து என்ன சொல்கிறாரு, கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோத்திரங்களுக்கு அவருடைய லெக்கத்தின்படியே அவங்களுக்கு என்ன செய்யணும், பங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி 5 கோத்திரத்துக்கு பங்கிட்டாச்சு. இப்போ 7 கோத்திரம் எங்கே இருக்குது, மிச்சம் இருக்குது. இப்போ இவங்க எல்லாமே எங்கே இருக்கிறாங்க, கானானில் இருக்கிறாங்க. அப்போ 7 கோத்திரத்துக்கு இன்னும் என்ன செய்யணும், இடம் பங்கிடப்படணும். ஆனால் இடம் இன்னும் என்ன செய்யலை, பங்கிடப்படலை. அப்போ யோசுவா சொல்லுவார், நீங்கள் என்ன செய்யணும், போய் இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதை குறித்த திட்டமான காரியங்கள் எனக்கு சொல்லணும். இப்போ ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு சொன்னால், யோசுவா 19ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த இடம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். யோசுவா 19 திருப்பி கொள்ளுங்கள். அப்போது ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது, சீலோவாவில் இருக்குது. சீலோவாவில் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிச்சாச்சு. இனி 7 கோத்திரத்துக்கு என்ன செய்யணும், பங்கிடணும். 7 கோத்திரத்துக்கு இடத்தை பங்கிடும்போது 7 கோத்திரத்துக்கும் இடத்தை பங்கிட்டாச்சு. இப்போ தான் கோத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை கொடுத்துட்டாங்க. தான் இப்போ என்ன செய்யலை, அதில் திருப்தி அடையவில்லை. அல்லேலூயா. அவங்க லாயிஸுக்கு போய் மீகா வீடு வரைக்கும் போகிறாங்க. இப்ராஹிம் மலை தேசம் அங்கே மீகா வீடு வரைக்கும் போகிறாங்க. அது பெரிய ஸ்டோரி, நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ தான் கோத்திரம் என்ன செய்யணும்னு சொன்னால், யாரு கட்டுப்படலை, யோசுவாவுக்கு கட்டுப்படவில்லை. அப்போ தான் கோத்திரம் என்ன கோத்திரம், திருப்தி அடையாத கோத்திரம். நம்மகிட்டே சில பேர் உண்டு இல்லையா, எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு தான் இருக்கட்டும் நிறைவே இருக்காது. கர்த்தர் இவ்வளவு தந்தார் போதும் அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளவு தான் அவர் கொடுக்கட்டும், கொடுத்து கொடுத்து பார்க்கட்டும், அப்பொழுதும் எல்லாம் தந்தார். ஆனால் அது கூட தந்திருந்தாருன்னு சொன்னால் இந்த ஆகாப மாதிரி இல்லை. லூயா சோத்திரம். ஞாபகத்துக்கு ஒரு தோட்டம், அது ஒன்று தான் உண்டு, அதையா விட்டுட்டு போயிருக்கலாம்ல, இல்லை விடல, அதில் தான் கண் இருக்கும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாத மனசுள்ளவங்க எங்கே உண்டு, தேவ சபையிலையும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அன்னைக்கு எங்கே இருந்தது, இஸ்ரவேல் கோத்திரத்திலையும் இருந்தது. அப்போ யோசுவா பங்கிட்டு கொடுத்தாச்சு. தான் கோத்திரம் இப்போ அடங்கலை. தான் கோத்திரம் இப்போ 5 வேவுக்காரங்களை தாங்களே ஏற்படுத்துகிறாங்க. இந்த டெக்னிக் எல்லாம் யாருக்குள்ள டெக்னிக்கு, யோசுவாவுக்கு டெக்னிக் இல்லையா. வேவுக்காரங்களை அனுப்பி தேசத்தை பார்க்கறது இல்லையா, மோசோட டெக்னிக் இதெல்லாம். வேவுக்காரங்களை அனுப்பி தேசத்தை பார்க்கறது, தேசத்தை பார்த்துட்டு போய் அடித்து எடுத்துடுறது, இதுதான் கதை. ஆனால் இங்கே அதே டெக்னிக்கை யார் யூஸ் பண்ணுறா, தான் கோத்திரம் யூஸ் பண்ணுது. தான் கோத்திரம் 5 பேர் அனுப்புது. அவனும் அப்படியே வந்து எப்ராஹிம் ஏறி அங்கே எல்லாம் அப்படி வரும்போது மீகா வீடு வரைக்கும் வர்றாங்க. மீகாவை வீட்டில் வரும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. மீகாவுடைய மனைவி, மீகாவுக்கு அம்மா என்ன செய்கிறாங்க, ஒரு 1200 வெள்ளி பணத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த 1200 வெள்ளி பணத்தை நம்மால் ஒரு நாள் ஆட்டையை போட்டான். யார், மீகா ஆட்டையை போட்டார். அல்லேலூயா. இந்த அம்மா காலையில் எழும்புனதுமே, என் பணத்தை எடுத்தவன் வயத்தால் போகட்டும், வாந்தியா போகட்டும், பேதியா போகட்டும், இடி உலட்டணும், நம்ம ஊரில் சாபம் போடுற மாதிரி அந்த அம்மா சாபம் போடுது. கட்டில் உறங்குன மாதிரி நடிச்சுட்டு ஒருத்தன் கிடந்தானே, அவன் அம்மா சாபம் போடாத அந்த காசை நான் தான் எடுத்தேன்னு சொல்லி அம்மா கையில் அப்படியே கொண்டு கொடுக்க, அந்த அம்மா பாசப்பணைப்பில் சொல்லிச்சு, மகனே அந்த 1200 உனக்கு தாண்டா வச்சிருந்தேன். அல்லேலூயா. இப்போதான் சாபம் போட்டேன், அவன் அடிச்சு போட்டக்கூடாது, அதனால பயந்து அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லைப்பா இந்த 1200 உனக்கு தான் வச்சிருந்தேன்னு சொல்லி அந்த காசு எடுத்து இங்கே கொடுக்க, இவன் அங்கே கொடுக்க, 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய பாசம் வந்துட்டு. அல்லேலூயா. அந்த பாசத்துக்கு விளையிற கடைசியில் அந்த அம்மா ஒரு 200 வெள்ளி பணத்தை எடுத்து, இன்னும் புடுறா, நீ வெனசி போய் ஒரு விக்கிரகத்தை உனக்காக சம்பாதித்து கொள்ளுன்னு சொல்லி கையில் கொடுத்து, அவன் போய் 200 வெள்ளி பணத்தை கொடுத்து ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வீட்டில் ஒரு ரூமை கட்டி அந்த ரூமுக்குள்ள இந்த விக்கிரகத்தை வச்சு அவனுடைய மகன்ல ஒருத்தனை அந்த விக்கிரகத்துக்கு ஆசாரியன் ஆக்கி இந்த வீட்டில் விக்கிரக ஆராதனையை ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமையை கண்ட ஜனம் சீனாய் மலையில் 30 லட்சம் பேர் கூடி நிற்கிறான். என் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வரும்போது மோசே இடத்துல சொல்றார், மோசே போய் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் 3 ட்ரிப் மோசையை கீழே அனுப்புறார்.
ஒரு மனுஷனும் ஒரு மிருகமாகிலும் மலை அடிவாரத்தில் வந்துடக்கூடாது. நான் பரிசுத்தமுள்ள தேவன். ஏதாவது ஒன்று மலையை தொட்டால் அது சாகணும். தேவன் பரிசுத்தர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் நீதிமான்களா இருங்கள் ஆண்டவர் சொன்னாரா? நீதிமான் அப்படின்னா பாவம் செய்துட்டு ஒவ்வொரு இருப்பான், ஆண்டவரே இந்த ஒரு தடவை மன்னியுமப்பா, தெரியாம பண்ணிட்டேன், மாம்ச பலகீனம், வேற வழி இல்லை, இந்த ஒரு தடவை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றவன் யாரு? நீதிமான். பாவத்தை கண்டு தூர ஓடுறவன் பரிசுத்தவான். அல்லேலூயா. இதான் வித்தியாசம். அல்லேலூயா. நீதிமானுக்கும் பரிசுத்தவானுக்கும் உள்ள வித்தியாசம். பாவத்தை அங்க கண்டதும் துணியை உறிஞ்சிட்டு விட்டுட்டு ஓடுறானே யோசேப்பு, அவன் பரிசுத்தவான். அல்லேலூயா. பாவத்தை கண்டதும் அப்படியே அதோட ஐக்கியம் ஆயிட்டு, ஆண்டவரே ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னின்னு சொல்றவன் நீதிமான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள், பரிசுத்தமின்றி ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. உசியா ராஜா மரணம் அடைந்த போது ஏசாயா ஒரு சொப்பனத்தை தரிசனத்தை காண்றான். ஆண்டவர் உயரமான சிங்காசனத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த ஏசாயா ஆண்டவர் இருக்கிற அந்த சிங்காசன சூழலை பார்த்த உடனே சொல்றான், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். பாருங்க, ஆண்டவரை கண்டதும் அப்படியே டோட்டல் சேஞ்ச். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை அந்த அந்த பரிசுத்தத்தை பார்த்த உடனே ஏசாயா சொல்றான், அவனுடைய நிலையை அவன் உடனே சொல்றான். பாருங்க, ஐயோ நான் அதமானேன், ஆண்டவரை கண்டுட்டேனே, நான் செத்து போயிடுவேன். அதானா மனோவா தம்பதிகள் கண்ட, ஐயோ ஆண்டவரை கண்டுட்டேன் செத்து போவேன்னு சொல்லி அவன் பயந்தான். ஆண்டவர் இல்லைப்பா அப்படி ஒன்று சாவ மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? நாங்கள் எல்லாம் போக விரும்பலை. இங்கே ஏசாயா உடனே சொல்கிறேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். ஐயோ, நம்ம யார் மத்தியில் வாசம் பண்ணுறோம்? அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் தான் வாசம் பண்ணுறோம். அல்லேலூயா. இங்கே வரும்போது தான் பரிசுத்தவான்கள் மத்தியில் வாசம் பண்ணுறது. அல்லேலூயா. இங்கே வருகிற 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் பரிசுத்தவான்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறது. இதை விட்டுட்டு வெளியே போனால் நம்ம யாரு கூட வாசம் பண்ணுறோம்? அசுத்த உதடுகள் உள்ள. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா? வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான்களா? எல்லாம் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்களா? அப்படின்னா தேவ மகிமை இங்கே விட்டு போயிருக்க கூடாது. அல்லேலூயா. அது இங்கே தான் சுற்றிட்டு இருக்கணும். ஆண்டவரால் போக முடியாது. பரிசுத்தவான்களோட நடுவில் தேவன் மிகவும் புகழப்படத்தக்கவர். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சபையில் தேவன் மிகவும் பயப்படத்தக்கவர், அவர் அஞ்சத்தக்கவர். இங்க மீகாவுக்கு வீட்டில் என்ன இருக்கு? இப்ப விக்கிரகத்து பூசை நடக்குது காலையிலையும் சாயங்காலம். இவன் எங்க போய் நின்றுக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்தில் போய் நின்றுக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றுக்கணும். அங்க யோசுவா இருக்கிறாரு, அங்க அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அங்க போய் நிக்கிறவன் அங்க போகாம தலைமைக்கு கட்டுப்படாம தானே வீட்டில் உட்காந்து லைவ் பார்த்துட்டு அந்த ஊழியம் கொஞ்சம் இந்த ஆராதனை கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு இது போதுன்னு அங்க உட்காந்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அப்படி இல்லை, உங்களை சொல்லலை. அல்லேலூயா. இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய பேர் சர்ச்சுக்கே வரதில்லை. நம்ம சர்ச்சை காட்டிலும் நல்ல செய்தி கொடுக்குற நிறைய சர்ச்சஸ் இருக்கு இல்லையா? அங்கே லைவ் பார்த்து வீட்டில் உட்காந்துக்கிறது. ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னா ஆலயத்துக்கு தான் வரணும். அல்லேலூயா. வீட்டில எல்லாம் அங்கே இறங்காது, நீ ஆலயத்தில் வந்தால் தான் இறங்கும். அல்லேலூயா. இங்கே பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம் தேவனுடைய ஆலயம். பரிசுத்தவான்கள் கூடி வரும்போது தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அவர் பரிசுத்தவான்கள் மத்தியில் உலாவுகிற கர்த்தர். அல்லேலூயா. இங்க மீகாக வீட்டில் என்ன நடக்குது? பூசை நடக்குது. தான் கோத்திரத்திலிருந்து 5 பேர் வேவு பார்க்க வந்தான். இவன் வரும்போது இங்க என்ன கேட்குது? மணி அடிக்குது. பார்த்தான், என்னடா சத்தம் எல்லாம் கேட்குது. பார்த்தா உள்ள பார்த்தா அங்க ஒரு ஆசாரியர் உட்கார்ந்துருக்காரு, ஏ போத்து தரித்துட்டு. இதென்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மீகாவுக்கு மகன் அல்ல அது. அதுக்கு பிறகு சம்பவம் நிறைய நடக்குது. மீகாவுக்கு மகன் மாறின பிறகு மனாசேயின் மகன் ஒருத்தன் வாரான். மோசேயின் கர்சோனுக்கு அந்த வம்சத்திலேருந்து ஒருத்தன் வாரான். அவன் பெத்தேலேருந்து இங்கே வர்றான். மீகாவுக்கு வீட்டு கரெக்டாக அந்த ஸ்பிரிட்டு, இந்த எசபேலின் ஸ்பிரிட்டு நான் சொல்கிறேன் எதுக்கு தெரியுமா? இதுக்கு தான். அந்த ஸ்பிரிட்டு கரெக்டாக கொண்டு வந்து எங்கே விடுது? மீகாவுக்கு வீட்டுக்குள்ளே விடுது. மீகாவுக்கு வீட்டில் வந்த உடனே இவன் பார்த்தா, நீ யாருப்பா? நான் ஒரு லேவியன் அப்படின்னா. ஐயோ, எனக்கு ஒரு ஆசாரியம் கிடச்சிட்டான்னு சொல்லி, நீ எனக்கு என்ன செய், எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஆசாரியன் சொல்லிட்டு அவனை அபிஷேகம் பண்ணி இங்கே ஆசாரியன் ஆக்கியாச்சு. இப்போ
தேவனுக்கு ஊழியம் செய்த ஆசாரியன் மீகாக்க வீட்டில் விக்கிரகத்துக்கு ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறான். இதை இவனுக்கு வந்து பார்த்தானுங்க, வந்து பார்த்தான், ஒரு ஆசாரியம் வேற இருக்கிறான், விக்கிரகம் எல்லாம் இருக்கு, ஓகே, இங்கே என்னடா வேண்டி உட்காந்துருக்கேன்னு சொன்னான். நான் இங்கே மீகாக்க வீட்டில் மணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னேன். டேய் ஒன்று பண்ணு, ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க, டக்குன்னு அந்த விக்கிரகம் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வண்டியில் நீ ஏறிட்டு சத்தம் மூச்சு காட்டாமல் வந்துரு, மூச்சு காட்டணும்னா போட்டுருவேன்ட்டான். அல்லேலூயா, சரிதானே? அப்படி சொன்ன உடனே அவன் பாவம், அவன் ஒரு அப்பாவி, அவன் என்ன செஞ்சுட்டான், அப்படியே கூட போயிட்டான். மீகா பின்னாலே அழுறான், டேய் என் விக்கிரகத்தை கொண்டு போறீங்க சரி, என் ஆசாரனையும் கூட கொண்டு போறீங்களாடா அப்படின்னு சொல்லி அழுத உடனே அவன் சொன்னான், இல்லைன்னா ஆளை பார்த்துக்க, ஏகப்பட்டவர் இன்னைக்கு போட்டுருவான் அப்படின்னா. அவன் சவுண்ட் அப்படியே கம்மி பண்ணிட்டான், இல்லைன்னா போட்டுருவானு, இவன் அப்படிப்பட்டவன், தான் அப்படிப்பட்ட கோஷ்டி. அல்லேலூயா. அவனை யோசேப்பு யாக்கோபு ஆசீர்வதிக்கும், எப்படி ஆசீர்வதிப்பான்? தான் வழியில் கிடக்கிற சர்ப்பம் இல்லையா, தான் ஆசீர்வதிப்பார். அவன் தான் வழியில் கிடக்கிற சர்ப்பம், குதிரையின் மேல் வேகமாய் ஓடுகிறவனை கொத்தி மல்லாக்க விழ பண்ணுகிறவன். சரி, அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்கள் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். விரியனை போலவும் தான் ஆசீர்வதிக்கும் போது பாருங்க, யாக்கோபு தெளிவா தான் ஆசீர்வதித்தாரு. நம்ம மேகமா ஓடிட்டு இருப்போம், இவர் நம்மளை கொத்தி கீழே தள்ளி போட்டுருவாரு. தீரா சபையில் அதான் நடந்தது. அல்லேலூயா. நம்ம ஒரு பக்கம் ஊழியம் ஊழியம் ஊழியம்னு ஓடிட்டே இருப்போம், தெரியாம இந்த ஸ்பிரிட் உள்ள வந்து இது என்ன செஞ்சிரு, வேகமா குதிரையில ஓடிட்டு போறவன அப்படியே கொத்தி மல்லாக்க விழ பண்ணுகிற ஆவி தான் கோத்திரம். அல்லேலூயா. இங்க இவன் விக்கிரகத்தை சேவித்தான், தேவ சபை கட்டுப்படல, ஆண்டவர் கண்டுக்கடலை விட்டுட்டாரு. நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை, நிறைய உண்டு. இப்போ மீட்கப்படும் நாள்னு ஒரு நாள் வருது இல்லையா? இப்போ இஸ்ரேல் கோத்திரம் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், முத்திரை போடணும். முத்திரை போடும்போது யாருக்கு முத்திரை இல்லை? அங்கே தான் கோத்திரத்துக்கு முத்திரை இல்லை. தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. நீ எங்கேயாகிலும் ஒரு இடத்துல நீ பரிசுத்தவான் தான், நீ தேவன் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான் தான், நீ தேவனுடைய நீதிமான் தான், நீ தேவனை ராத்திரியும் பகலும் ஆராதிக்கிறவன் தான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு காரியம், எங்கேயாவது ஒரு சிறிய காரியம், ஒரு ஆடம்பரம். யெசபேலை குறித்து வாசித்தீங்கன்னு சொன்னால் அவள் என்ன செய்கிறவள்? மையிட்டு அலங்கரிக்கிறவள். சில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க 25 வயசில் இருக்கும், ஆனால் அம்மாவுக்கு மேக்கப்பு இந்த 25 பிள்ளையோட மேக்கப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் பேசினா சபையில் பேசினா பிரச்சனை ஆகி போகும். அல்லேலூயா. இந்த அந்த மாதிரிலாம் இருக்கும். இது எது ஸ்பிரிட்டு? யெசபேலுடைய ஸ்பிரிட்டு. யெகூ வந்து நிற்கிறான், இப்பதான் ஆகாப சீத்துட்டு வந்துட்டு இருக்கானுவன். யெகூ அங்கே வந்து நிற்கிறான், இப்போ இவ்வளோ சோழியை முடிக்க போறானு அவன் நிற்கிறான். யெகூ தானே எப்படி நல்லா இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் என்னது கை கண் புருவத்துக்கெல்லாம் மையிட்டு சிங்காரித்திட்டு அப்படி வந்து எத்தி பார்க்குறா. அவளுடைய ஆபத்து நெருங்கி இருக்கு பாருங்க. ஆபத்து நெருங்கி இருக்கும்போது கூட மேக்கப் விடல. அல்லேலூயா. யெகூ வாரான், இப்பதான் ஆகாபு செத்தாச்சு, இவன் மட்டும்தான் பாக்கி. இவளை யெசபேலை கொல்றதுக்காக படம் வந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்து யெகூவை பார்த்தா தெரியுது, இந்த குதிரை ரதம் யெகூவோட ரதம்னு தெரியுது. யெகூன்னு தெரிஞ்ச பிறகு அவ கேட்கிறா, வந்திருக்கு நலந்தானான்னு கேட்டுக்கிட்டு அங்க சிங்காரிச்சு மையிட்டு இருக்கிறானாம். அவன் சொன்னா, டே மேலே ஏறுறான்னா, நான் தான் எதமானா இப்படி தள்ளுற கீழே அப்படின்னா மேலே தூக்கி கீழே போட்டானுவேன். கீழே விழும்போது தலை ஓட மட்டும்தான் மஞ்சிச்சு. அல்லேலூயா. அதை எடுத்து கழுவும் போது நாய்கள், குளத்தில் போய் எல்லாம் கழுவும் போது நாய்கள் நக்கிச்சு. ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் அதை செய்து முடித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது ஒரு ஸ்பிரிட்டு. நான் அதை வந்து உங்களுக்கு அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இந்த ஸ்பிரிட் எப்படி கிரியை செய்யணும்னு சொல்கிறேன். ஆகாபுக்கு காரியத்தில் தலையிட்டது யாரு? யெசபேல். ஆகாபு ஒரு நாள் என்ன செய்கிறார், வந்து கொஞ்சம் சாப்பிடாம கொஞ்சம் அப்படி வந்துட்டு கொஞ்சம் சோர்வு அப்படி படுத்து கிடக்கிறாரு. என்னங்க என்ன பிரச்சனை? போகும்போது நல்லா தானே போனீங்க, எவ்வளவு கலையாக போனீங்க, இப்படி வந்து பொசுக்குன்னு படுத்துட்டீங்களேன்னு சொல்லி இந்த அம்மா கேட்ட உடனே, இந்த நாபோத்துக்கு திராட்சை தோட்டம் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது கூட கிடச்சுன்னு சொன்னால் நம்ம இங்கே இருந்து 2.5 கிலோமீட்டருக்கு நம்ம சொத்து தான் கிடக்கும். இப்போ இடையில் இந்த பயலுக்கு சொத்து கிடக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் ராஜா இல்லையா,
ஆனால் கேட்டு கேட்டு பார்க்குற அந்த பையன் தரமாட்டேங்கிறான். அல்லேலூயா. அப்படின்னு கேட்ட உடனே எசபேல் என்ன சொல்லுவா, இந்த சின்ன மேட்ருக்கா போய் இதெல்லாம் போய் பெருசா இல்லையா, இது ஒரு சின்ன மேட்ரு, அந்த திராட்சை தானே வேணும், ஓ நோ ப்ராப்ளம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடை போட்டு 2 பக்கெல்லாம் கொடுத்து ஆனால் சந்தோஷமாக தூக்க வச்சாச்சு. அந்த அம்மா அப்புறம் மெதுவாக திட்டமிட்டா, அரண்மனையில் இருந்தவங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டா, நீங்கள் போய் என்ன செய்யணும், எசபேல் என்ன செய்கிறா, போய் உபவாசம் சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், எல்லாரையும் கூப்பிட்டுங்க, கூட்டிட்டு கூட்டத்தில் எல்லாம் முடிய போகிற நேரம் பார்த்து மற்றவங்களை இருப்பான், அவனை என்ன செய்யணும், தூஷித்தான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லணும். அப்போ நான் என்ன செய்வேன், அவனை கல்லறிந்து இயேசுவை கொலை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, ஏதாவது நடந்துச்சா நடக்கலை. ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா, 2 பொய் சாட்சிகள் வந்து சொன்னாங்க இல்லையா. இயேசுவை கொல்றதுக்கு எத்தனை பொய் சாட்சி, 2 பொய் சாட்சி. இவனை கொல்றதுக்கு எத்தனை பொய் சாட்சி, 2 பொய் சாட்சி. மோசேயின் பிரமாணப்படி 2 சாட்சி சொல்லி நிரூபிக்கப்பட்டால் கொலை தான். அல்லேலூயா. இயேசுவை வேற ஒன்றுலையும் கிடைக்கல. ஆனால் கரெக்டாக 2 பேரும் சொன்னான் பாருங்க, இவன் தேவாலயத்தை இடிச்சிட்டு 3 நாளாக கெட்டுவான்னு சொன்னதை நான் கேட்டேன். அல்லேலூயா. நாங்கள் எத்தனை வருஷமாக என்னெல்லாம் செலவழித்து கட்டின ஆலயத்தை இடிச்சு போட்டு 3 நாள் கட்டி இப்படிலாம் சொன்னார், போட்டா வேலை முடிஞ்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அப்படித்தான். இவன் யாரு, இந்த ஸ்பிரிட் என்ன செய்யும், புருஷனுடைய அதிகாரத்தில் தலையிடும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில வீட்டில் குடும்பம் நடத்துறது யாரு, குடும்ப தலைவர் இருக்க மாட்டாங்க. குடும்ப தலைவர் டம்மி பீஸாக இருப்பார், அவர் வா திறக்க முடியாது. இந்த அம்மா தான் அங்கே என்ன செய்யும், ஏட்டு இந்த அம்மா, இந்த அம்மா கண்ட்ரோல் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அது எந்த ஸ்பிரிட்டு, எசபேல் ஸ்பிரிட்டு. அல்லேலூயா. இது எங்கே போய் வேலை செய்யணும்னா, புருஷன் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு சில்லி காசு கூட எடுக்க முடியாது. ஆமேன். எந்த கதையானாலும் தெரியாமல் நடக்காது. இப்போ எல்லாம் மொபைல் கேமரா எல்லாம் போட்டு, பெண்ணு போட்டு கொடுத்தா கூட ஒரு கேமரா இருக்கும். அல்லேலூயா. இவர் எங்கே போனாலும் யார்கிட்ட பேசுகிறாரு, என்ன செய்கிறாரு, எதில் கேமரா இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரிப்பட்ட காலத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளை எல்லாம் கேமரா தான் நோட் பண்ணுது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி காலகட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ எசபேல் இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் எல்லாம் செய்யும். அதனால தான் இது எல்லாம் சபையில் என்ன செய்யும், இந்த ஸ்பிரிட்டு சபையிலையும் கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்போ தேவ சபை இந்த ஸ்பிரிட் உள்ளவங்களை இனம் கண்டு அழிக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கீழே தியத்தீரால கீழே சொல்றார், ஆனாலும் சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்றதையும், இன்னும் இந்த காரியங்களை எல்லாம் செய்யாத என்னுடைய வார்த்தையை அப்படியே கடைபிடிக்கிற உங்கள் மீது நான் வேற ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். போதும், நீங்க என்ன செய்றீங்க, இதெல்லாம் தெரிந்தும், இந்த ஆடம்பரங்களை தெரிந்தும், ஆடம்பர ஊழியம் என்னன்னு சொன்னால் அது கவர்ச்சி ஊழியம், அது நிகழ்ச்சி. அல்லேலூயா. வருவான், சீனை போடுவான், ஆமா போவான். எங்கேயா மனம் திரும்ப நடக்குமா, ரட்சிப்பு உண்டாகுமா, ஆத்ம உணர்வு உண்டாகுமா, ஞானஸ்நானம் நடக்குமா, வேற ஏதாவது நடக்குமா? கொஞ்ச நேரம் வருவான், ஆடுவான், பாடினான், துள்ளுனான், போனான், வேலை முடிஞ்சு. அல்லேலூயா. ஆனால் வசனம் உள்ள போய் ஆத்மாவை என்ன செய்யணும், உயிரடைய செய்யணும். அல்லேலூயா. அப்போ அதனால இங்க இந்த தியத்தீரா ஒரு சின்ன காரியத்தில் மட்டும் தவறிச்சு அது மிகப்பெரிய பிரச்சனை எங்க கொண்டு வந்து தெரியுமா, மீட்பின் நாளில் கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தம் கேட்கிற ஒரு நாள் வருகிறது. அல்லேலூயா. அவர் வரப்போகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு வரப்போகிற நாள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அவர் வருகையின் அடையாளம் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய எக்கால சத்தம் தொனிக்கிற அந்த நாட்களில் உட்கார்ந்துருக்கிறோம். அந்தி கிறிஸ்து ரெடி ஆகிட்டே இருக்கிறான். அந்தி கிறிஸ்து சொன்ன ஒன்று பெரிய மனுஷன் அப்படியே ஒரு 12 உயரத்திலெல்லாம் வந்து நிற்பான்னு நினைக்காதுங்க. அது ஒரு பொருளாதார வல்லமை, அது ஒரு சயின்டிஃபிக் வல்லமை, அது ஒரு ரிலீஜியஸ் வல்லமை. இந்த பவர் எல்லாம் சேர்த்து ஒருத்தனை ஒரு யுத்தம் நடக்கும்போது 3ஆம் உலகப்போர் நடக்கும். அந்த 3ஆம் உலகப்போர் முடிவில் அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு ராஜ்யம், அந்த ராஜா எழும்புவான். அவனுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்போது இருக்கிற கள்ள தீர்க்கதரிசி, கைவிடப்படுகிற சபையுடைய தலைவர் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அவன் தான் அங்கே என்ன செய்வான், எருசலேமில் உட்கார்ந்து ஆட்சி செய்வான்.